காலைக்கதிர் நேயர்களுக்கு வணக்கம். நாங்கள் இன்னும் ஒரு நாட்டு நடப்பு நிகழ்ச்சியிலே இன்று அமர்ந்திருக்கிறோம் அரட்டை அடிப்பதற்காக. இன்றைய இந்த அரட்டை எங்களுக்கு அண்டை நாடான இந்தியாவிலே தேர்தல் முடிவுகள் பரபரப்பாகி ஒரு ஆட்சி மாற்றம் இல்லாமல் இருந்தாலும் எதிர்பார்க்கப்பட்ட முடிவுகள் இல்லாமல் பதவியேற்புக்கான இது நடக்குது. ஆனாலும் இந்த தேர்தல் முடிவுகள் எதிர்பார்க்கப்பட்ட மாதிரி இருக்கல, ஒருத்தருமே எதிர்பார்க்கல. உண்மையான இப்ப இதுல ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு, உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு. பட் அதிலும் இப்ப இந்த வாக்களிப்பு முறை எலக்ட்ரானிக் சிஸ்டம், அது வேர்ல்டுல இவ்வளவு பாப்புலேஷனை வச்சுக்கொண்டு இவ்வளவு சிம்பிளா எலக்ட்ரானிக்ஸுக்கு மூவ் பண்ணினதுன்றதும் அது அக்யூரசி லெவல் கிட்டத்தட்ட 100%. நிறைய விஷயங்களை வச்சிருக்கிற ஒரு நாட்டின் தேர்தல் முடிவுகள். ஆனாலும் ஒருத்தருமே எதிர்பார்க்காம, வென்றவர்களும் சரி தோத்தவர்களும் சரி பார்வையாளர்களும் சரி வாக்காளர் சரி ஒட்டுமொத்தமா ஒருத்தருமே அரசியல் விவசாயிகள் ஆய்வாளர்கள் என்ற மாதிரி எல்லாருமே உள்ளூர் ஊடகங்கள் சர்வதேச ஊடகங்கள் எதிர்பார்க்காத ஒரு முடிவு வந்திருக்குது. அவ்வளவும் நடந்து இருக்கிற அதே சூழ்நிலையில எங்களுடைய ஊரிலும் சில எதிர்பாராத அதை ஒட்டிய சில எதிர்பாராத விஷயங்கள் இல்லாட்டி இவ்வளவு காலமும் நடக்காத சில சம்பவங்களும் ரியாக்ஷன்ஸும் இங்கேயும் நடந்திருக்கு. அப்ப அதை பற்றி கொஞ்சம் நாங்கள் எங்களுடைய தனிய எங்கட பஞ்சாயத்துகளை பற்றிய காட்சி கொண்டிருக்காமல் கொஞ்சம் அட்லீஸ்ட் பக்கத்துல இருக்கிறனால எங்களுடைய இன்ஃபுளுன்ஸ் பண்றதுனால கடைசியில பொது வேட்பாளர் இல்ல நான் என்ன சொல்றேன்னா, எங்களே இது அரசியல் மட்டும் இல்ல, அரசியல் ரீதியாக பொருளாதார ரீதியாக அதை தாண்டி இப்ப அது முக்கியமா வடக்குகளை தமிழ் மக்கள் நிறைய இன்ஃபுளுன்ஸ் பண்ணபடினம் சமூக ரீதியாக அப்படின்னு சொன்னாங்க சீரியல்ஸ். அப்ப எங்களுக்கு அதிலும் 2 சீரியலும் வருது. ஒன்று எங்களுடைய தமிழ்நாடு சேர்ந்த சீரியல்ஸ் வருது, அது மட்டும் இல்லாமல் தமிழ் மொழி ஆக்கப்பட்ட வட இந்திய தொலைக்காட்சி தொடரும் இன்ஃபுளுன்ஸ் பண்ணுது. எங்களுடைய லைஃப் ஸ்டைல்ல நிறைய மாற்றங்களை 2 பக்கமும் தீமையான மாற்றங்கள் தான் நிறைய வருது. அப்ப அங்க நடக்கக்கூடிய ஒரு அரசியல் மாற்றங்கள், அதுக்கு எங்களுடைய நாங்கள் அதுக்கு என்னென்று ரியாக்ட் பண்றோம் என்ற விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கா தொட்டு செல்ல வேண்டிய விஷயம் தான் அதுல பார்க்க. நாங்க ஏற்கனவே முதல்லையும் ரணில் அடுத்த ஜனாதிபதி, இலங்கையினுடைய அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் யார் இங்க தொடர்ச்சியாக இருக்க வேணும் என்று இந்தியா விரும்பும் என்ற ஒரு விஷயத்தை பற்றி பார்த்தாங்க. அந்த அடிப்படையில பார்க்கும்போது இப்ப பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி, மோடியினுடைய ஆட்சி தான் தொடர்ச்சியாக இருக்க போகுது என்றால், அவர்கள் கடந்த ஆட்சி காலத்துல போட்ட என்ன இலங்கைக்கு இந்தியாவுக்கு பாலத்துல இருந்து, அதானியினுடைய மன்னர் ஆலையில இருந்து, காற்றாலைகள்ல இருந்து எல்லா திட்டங்களையும் தொடர்ச்சியாக முன்னெடுக்கிறதுல தீவிரமான அழுத்தமும் எங்கட சில வகையில நன்மையும் இருக்குது. எங்கட பலாலி ஏர்போர்ட் எக்ஸ்பேன்ஷனும் அந்த ரன்வே எக்ஸ்பேன்ஷனும் அவைகளுடைய இது அதே மாதிரி இப்ப இந்த இன்றைக்கு நாளைக்கு கண்டு தொடங்க, இன்றைக்கு தொடங்குது நாளைக்கு தொடங்குது நாளைக்கு தொடங்குது பின்னுக்கு போய் கொண்டு கப்பல் பயணிகள் கப்பல் சேவை நேரடியாக நாகப்பட்டினம் காங்கேசன்துறை துறைமுகத்தினுடைய டெவலப்மெண்ட் அதெல்லாம் இருக்கு. பட் அதெல்லாம் செய்யறதுக்கு நாங்கள் விலையும் கொடுக்க வேண்டியிருக்கும். அதானே மாதிரியான பல விஷயங்கள் அனைவருமான காட்டாலே இல்ல இது ஃபார்ம் ஒன்று போடுறதுக்கு அதெல்லாம் சரி. இப்ப நான் எந்த ஆங்கிள் பாக்குறேன்டா அதுகள் எப்படியும் நடக்கத்தான் போகுது. சரிதா, நாங்க கொடுக்க போறதில்ல, கொடுக்கத்தான் போறோம். அதுக்கு ஏதாவது பொருள் எடுத்துட்டு கொடுக்க நினைக்கல. என்ன காற்றாலை திட்டத்துக்கெல்லாம் இப்ப இங்க நாங்கள் காட்டுற எதிர்ப்பை விட தெற்குல எதிர்ப்பு கொடுக்குது. சரிதானே, சுற்றுச்சூழலியலாளர்கள் எதிர்க்க தொடங்கினோம். அதை அவர்களை மையப்படுத்தி பிறகு அரசியல் எதிர்ப்புகளும் ஆரம்பிக்கணும். அப்ப அது எப்படி வளர்ந்து போகும்னு தெரியாது. சில நேரம் ஒரு இந்திய எதிர்ப்புணர்வாக வளர்ந்ததுன்னா இங்க இருக்கிற ஆளுநர்கள் பின்வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு சூழலை நாங்கள் எதிர்த்த மாதிரி தமிழ்நாக்கள் எதிர்த்தால் அரசாங்கம் கண்டுகொள்ள போறது, ஒரு அரசாங்கம் கண்டுகொள்ள எவ்வளவு எதிர்த்தாங்க கண்டுகொள்ள, இதை மட்டும் கண்டுகொள்ள போறது இல்லை. அப்ப அங்க வரக்கூடிய எதிர்ப்பு அதுவும் தன்னுடைய ஆட்சிக்கு பாதகமாக வரக்கூடிய எதிர்ப்புகளை கருத்தில் எடுக்க வேண்டிய தேவை இருக்கு. பட் அதுக்கு முதல்ல என்னன்னா, அந்த இப்ப திரும்பவும் மோடி ஆட்சி பாஜக ஆட்சி தான் அங்க இருக்குது சொல்லி சொன்னா, அவர்கள் இங்க தங்களுடைய தொடர்ச்சியை தான் விரும்புவார்கள். அப்படி பார்க்கும்போது அந்த தொடர்ச்சிக்கு தேவையானவரா ரணில் இருக்கிறார்ன்றது ஒன்று இருக்கு. அவர் தான் எல்லாத்துக்கும் போய் முன்னிட்டு வந்தார்.
அங்க போய் பாலம் கட்டுறதுல இருந்து என்ன ஒரு திட்டம் நாங்கள் அதை பற்றியும் பேசினாங்க ஒரு எபிசோட்ல. அங்க இருந்து சுற்றுலா சீதாமன் ராமர் கோயில்ல இருந்து சீதாமன் கோயில் வரை ராமாயண தொடர்ச்சியான ராமாயணத்துல அயோத்தியில இருந்து இங்க சீதா எலிய வரைக்குமான ஒரு பக்தி சுற்றுலா என்ற ஒரு விஷயத்தை பற்றி எல்லாம் சுற்றுலான்றதை பற்றி எல்லாம் பேசிங்க. அப்ப இந்த மாதிரியான விஷயம் இதெல்லாம் சில நேரம் கவர்ச்சிகரமானதா இருக்கும், வட இந்தியர்களுக்கு கூட கவர்ச்சிகரமானதா. அது மட்டும் இல்ல, அதுல இன்னொரு நேரடி அரசியல் ஒரு கொசுறு தகவல் உண்டு. உண்மோபை கப்பால இது கசிந்த தகவல் மாதிரி என்றவைங்கள ஒரு எங்களுடைய 2 UNP பிரிஞ்ச 2 இருக்குதானே, UNPயும் சஜித் அணிலும் 4 பேர் இப்ப ஒரு 2 கிழமையா சிங்கப்பூர்ல போய் மாமன் இருக்கணும். அதாவது ரணில் தரப்புல இருந்து 4 பேரும் சஜித் தரப்புல இருந்து 4 பேரும் அவர்கள் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு முதலே அங்க இருந்து வெளிக்கிறது இந்தியாவுடைய எலெக்ஷன் சொன்னா அது மீனிங் அங்க இருந்துதான் நாட்டிவிக்கப்படுது. இந்த பேச்சு அவைண்ட சிந்தனையாளர்கள் 2 பகுதியிலும் நேரடி பொலிட்டிக்ஸ்ல இல்லாமல் பின்புலத்திலே எங்களுடைய 4 பேர் சிங்கப்பூர்ல மாட்டேன். அப்ப ரிசல்ட்ஸ் வந்து வரப்போகுதுன்னு வர இருந்தாங்களா இல்ல வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி இப்ப நீ திரும்ப அதையே தொடர்றதுக்கான மாற்றங்கள் இல்லையா 100% நம்பி இருந்தவை சொல்லி இருக்கிறான். தொடர்ச்சியாகவே இந்த கதையாடல் இருந்து கொண்டேதான் இருக்குது. அதாவது சஜித் அணியையும் ரணிலையும் திரும்பவும் சேர்க்கிறது என்று அவரை ஜனாதிபதியாகவும் இவரை பிரதமராகவும் வச்சுக்கொண்டு ஒரு ஏற்பாட்டு ஒன்றுக்காக போறது என்றது. சில சமயங்கள்ல அவரை ஜனாதிபதியாகவும் இவரை ரணில பிரதமராகவும் கொண்டத அந்த வகையில கூட பேசுறதுக்கு தயாரான மாதிரியான கதைகள் தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருக்கு. நினைக்கிறேன் இப்ப தனியா ரணிலாலயம் வெல்ல முடியாது என்ற ஒரு சூழல் இருக்கிறபடியால தனியே இல்ல கூட்டு சேர்ந்தாலும் இல்ல சஜித்தோட கூட்டு சேர்ந்தா அது சஜித்தோட கூட்டு சேர்ந்தா இருமுனை போட்டி தானே. மேபி அப்படி இல்லாட்டில் இவர்கள் வந்தாலும் இவர்கள் கிட்டத்தட்ட இவர் 3வது இடத்துக்கு தான் போயிடும் நினைக்கிறேன். பெறமுனா இல்லாட்டில் பெறமுனா அதுக்கு சஜித் எவ்வளவு தூரம் இடம் கொடுப்பாருன்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த மாதிரி ஒரு கலந்துரையாடல் வெளியில நடக்குது. நாங்க பொலிட்டிக்கலி என்னதான் அடிபட்டாலும் சஜித்துக்கும் ரணிலுக்குமான உறவு வந்து நீண்ட காலமானது. நினைக்கிறேன் ரணில் வந்து சஜித்த பேபியில இருந்து பார்த்திருப்பார். பேருந்து அவருடைய பிரேமதாசன் நிரப்புக்கு பின்னால் நான் அதை அப்படி ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு நினைக்கிறேன். அது திரும்பவும் ஜேஆரை எதிர்த்து தான் பிரேமதாசா வந்தவர். ஜேஆர் ஒன்னும் நீ வா கொண்டு போய் அவருடைய வாரிசாக இருத்தின ஒரு நிலைமை இருக்கு. அவர்கிட்ட இருந்து அதிகாரத்தை பறிச்சுதான் கட்சி அதிகாரத்தை பறிச்சுதான் எடுக்க கட்சி அதிகாரத்தை பறிச்சதுன்றதை தாண்டி இவன் இந்தியாவுக்கும் இலங்கைக்குமான உறவுல பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து வந்து பிரேமதாசா அதுக்கு அப்ப ஜேஆரை சேலஞ்ச் பண்ணி மேக்சிமம் சேலஞ்ச் பண்ணி இல்ல இன்றைக்கு சஜித்தும் அதே நிலைமையில தான் இருக்கிறார். அங்க அன்றைக்கு ஜேஆர் பிரேமதாசா அன்றைக்கு ரணில் சஜித். ரணிலிட்ட இருந்து கட்சி அதிகாரத்தை பறிக்கிறதுக்கான ஒரு போராட்டத்துலதான் அது முடியாம தான் வெளியில போன ஒரு நிலைமை இருக்கு. அப்ப அந்த நிலைமைக்குள்ள இருந்து கொண்டு சஜித்த சேர்றது என்றது என்னன்னா இப்ப சஜித்துக்கும் இக்கட்டான நிலைமை. ஒருக்கா தோத்துட்டார். இப்ப அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. உண்மையா வெள்ளுவாரா இல்லையாண்டாலும் கூட இன்றைக்கு இருக்கக்கூடிய கருத்து கணிப்புகள் எல்லாம் அவர்தான் முன்னணியில இருக்கிறாருன்னு சொல்லப்படுது. 50% இல்லைன்னாலும் முன்னணியில அந்த மாதிரி ஒரு நேரத்துல இவருக்கு அதை விட்டு கொடுத்து அவர் 2 பேருடையமான ஒரு இணக்கத்துக்கு போகணுமான்னு தெரிய விட்டாங்க. எண்ட் ஆஃப் த டே அரசியல் எது அறிவிக்கும் வரைக்கும் மைத்திரிபாலன் ஒரு கரெக்டர் ஜனாதிபதி தேர்தல யோசிக்கவே இல்லை தானே. அதே டைரக்டர்ஸ் தான் அதே பின்னுக்கு நின்று இயக்கினவர்கள் இதே பின்னுக்கு நின்று இயக்கினவர்களால சொல்றேன். இருக்கலாம், அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நம்ம மறக்க முடியாது. அதான் சொல்றேன், அந்த ஒரு தேவைப்பாடு அல்லது இங்க அவர்களுக்கு சார்பான ஏற்கனவே திட்டமிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை செயற்படுத்துறதுக்கு ஏற்ற ஒரு ஆட்சி இருக்கிறத அவர்கள் விரும்பக்கூடும். சரிதான். இந்த அணுகுமுறைக்கு மத்தியில, இந்த நிலைமைகளுக்கு மத்தியில ஈழத்தமிழர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் என்ன மாதிரி அணுகிறோம் என்றது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. இப்ப எனக்கு முக்கியமா அதுல இந்திய தேர்தல், அந்த தேர்தல் முடிவு, அந்த முடிவை ஒட்டி எங்களுடைய பகுதிகளில் நிகழ்ந்திருக்கக்கூடிய சில நிகழ்வுகள்
எதிர்காலத்துல எந்த வகையில எங்களை பாதிக்க போகுது அல்லது அது எந்த மாதிரியான தாக்கத்தை எங்கள் மீது செலுத்த போகுது என்றதை பற்றிய ஒரு கவலை இருக்கு. மோடி வந்துட்டார், பாஜக வந்துட்டு அடுத்து ஆட்சி அமைக்க போகுது என்ற போது தலைவர்கள் எல்லாரும் அதை வரவேற்கணும். சரிதானே? தமிழரசு கட்சியில ஸ்ரீதரன் இருக்கிறார். அவர் மோடி அரசாங்கத்தை அமைப்பாரா இல்லையான்றதே தெரியாத போதே செல்வம் அடைக்கலன்னா நான் அவசரமா அறிக்கை விட்டேன். சரிதான். பிறகு புலட்சி தாத்தன் அறிக்கை விடுறேன். இங்க இருக்கிற எல்லா தலைவர்களும் அநேகமா வரவேற்கிற தமிழ் தலைவர்களையும் இந்த சமய தலைவர்கள் கூட, சரிதானே, அரசியலோட சம்பந்தமே இல்லாத சமய தலைவர்கள் கூட அதை வரவேற்று அறிக்கை விடணும். சரி, இது ஏதோ அவர்கள் அரசியலோட இருக்கிறவர்கள் அதனால அறிக்கை விட்டுட்டு போகலாம்னா பரவாயில்ல. இல்ல, இப்ப அதுக்கான நோக்கமாக இப்ப சமய தலைவர்கள் வந்து இப்ப பிஜேபி என்றது ஒரு இந்து சார்பு கட்சி என்றபடியால நாங்கள் ஒரு நல்ல ஒரு வெப்போகைகளோட மெயின்டைன் பண்ணணும்ன்றத நோக்கமாக கொண்டு அப்படியான ஒரு இதை விட்டுருக்கலாம். ஆனாலும் அப்ப நாளைக்கு கிறிஸ்தவர்கள் அமெரிக்காவோடையும் முஸ்லிம்கள் சவுதி அரேபியாவுடையமாக அந்த மாதிரி போய் ஒவ்வொருத்தரோட கையை பிடிச்சு கொண்டு இருந்தால் சரியாகுமா? இல்ல சரியாகுமா ஆகாதுன்ற இல்ல. நான் இதுல இப்ப சரி என்று சொல்லவில்லை. ஆக்சுவலி அவசரப்பட்டு இல்ல அப்படி ஒரு அந்த அணுகுமுறை அப்படி ஒரு மென்டாலிட்டியில நாங்கள் தமிழர்கள பெரும்பான்மையானாக்கள் வந்து இந்துக்கள் என்ற வகையில எங்களுக்கு பிஜேபி வந்து அதாவது ஒரு இந்துக்களை காப்பாத்துற ஒரு போர்வையில பிஜேபி வரும் என்ற ஒரு ஓவரால் மைண்ட் செட்டை வச்சுக்கொண்டு அவர்கள் அப்படி செய்து ஆட்சிக்கு வரும்போதே இந்த மைண்ட் செட் இருந்தது எங்கள்கிட்ட. சரிதானே? அப்படி நினைச்சாங்க. அதாவது காங்கிரஸ் தான் எங்களுக்கான எதிரி என்றும், பிஜேபி அதாவது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்துட்டுதுன்னா எங்களுக்கு ஒரு விடிவு வேண்டும், அவர்கள் எப்படியாவது இந்த அரசியல் தீர்வு ஒன்றை பெற்று தந்துடுவார்கள் என்றும் நாங்கள் நம்பினாங்க. ஆனா அப்படி எதுவும் நடக்கல. அதுக்கு பத்தாவதுக்கு காங்கிரஸாவது 13 பற்றி கொஞ்சம் அழுத்தமா திரும்ப சொல்லி கொண்டு இருந்த இல்லாம போய் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஆனா பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில கடைசியா வந்திருக்கக்கூடிய புதிய தூதுவர் இங்க வந்து தமிழ் தலைவர்களுக்கு என்ன சொல்லிட்டு போனவர் 13 நாங்க சொல்லலாம், செய்யாத வேண்டிய பிரச்சனை. நாங்கள் ஒன்னும் செய்யல. அரசியல் ரீதியாக இப்படி இருக்கும். தச்சலா 13 அவையல் இந்தியா போர்ஸ் பண்ணி எங்களுக்கு தந்துட்டுண்டா நாளைக்கு உள்ளூர் அரசியல் இருக்குதானே, இந்திய அரசியல்ல காங்கிரஸ் தூக்கி கொண்டு வருது. நாங்கள் தான் தமிழ் மக்களுக்கு எங்களுடைய பயன்முண்ட தீர்வுன்ற ஒரு அச்சமா வைக்கிருக்கலாம். அதை தாண்டி உண்மையா நாங்கள் எங்களுக்கு அப்படியா அந்த மாதிரியான எங்களுக்கு கொழும்பை தாண்டி உங்களை கொழும்புன்றது வந்து ஒரு அரசியல் பாயிண்ட தாண்டி இப்ப நாங்கள் என்ன நினைக்கிறோம்னு சொன்னா இந்துத்துவா கட்சி இந்துக்களுக்கு சப்போர்ட் பண்ணும் என்ற ஒரு எதிர்பார்ப்புல இருக்கிறோம். உண்மையா எங்களுக்கு தான் பௌத்தர்கள் வந்து எதிரிகளா தவிர சாதாரணமான ஒரு இந்து ஒரு பிரிவா தான் உலக நாடுகள் எல்லாம் பௌத்தத்தை பார்க்கலாம். இப்ப அப்படி பார்த்தோம்னா உண்மையா அவர்கள் பௌத்தர்கள், நாங்கள் சைவர்கள், வைணவர்கள் இருக்கிறார்கள். அந்த மாதிரி இந்து மதத்தின் மற்ற நாடுகள்ல ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸுக்கு போய் பார்த்தோம்னா, சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸுக்கு போய் பார்த்தோம்னு சொன்னா இப்ப தாய்லாண்டோ, இந்தோனேஷியா, பாலி தீவுகள், இந்தோனேஷியா முஸ்லீம் கண்ட்ரியா இருந்தாலும் பாலி தீவுகள், கம்போடியாவில எல்லாம் இப்ப இந்து மத கடவுளையும் பௌத்த மத கடவுளையும் அதாவது புத்தரையும் வந்து உண்டா வழிபடின. அங்குவார்வட்ல இருக்கக்கூடிய சிவன் விஷ்ணு கோயில் இப்ப அவர்கள் புத்தர் சிலையை வச்சிருக்கிறாங்க. அவர்கள் வந்து ஆக்கிரமிக்கல, ஒரே மத கடவுள்கள் என்ற மாதிரியான ஒரு போக்குல. பாலியில ஒரு கோயில் இருக்கு, நீங்க ஒரு பக்கத்தால போனீங்கன்னா இந்து கோயில், ஒரு பக்கத்தால போனீங்கன்னா பௌத்த கோயில். ஒரே பில்டிங்ல ஒரு என்ட்ரன்ஸ பாத்தீங்கன்னு சொன்னா முன்னுக்கு இந்து கடவுள் இருப்பார், மற்ற என்ட்ரன்ஸ பாத்தீங்கன்னா அப்படித்தான் பிஜேபியும் பார்க்க. இது மாதிரி பாலில இருந்து வர்ற ஒரு ஆளுக்கு கதிர் கிராமத்துல ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா முருகன், ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா புத்தர்ன்ற மாதிரி இருக்கவில்லை. அப்படி இல்லையே நாங்க விசிட் பண்ணிருக்கோம் டைம்ஸ் என்றபடியால் அப்படி சொல்றேன்னு சொல்றேன். இல்ல நான் அதை ஆழமாக அதை பற்றி இதான் என்னன்னு சொன்னா எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. எங்களுக்கு இப்ப நாங்கள் இந்து சண்டைக்குலாம் அங்க இருக்கிற பௌத்தர்கள் வந்து எங்கடையாக்கள், அவர்களை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம்கள் என்ற பிரச்சனையா பாக்கலாம். இந்துக்கள் என்றது எங்களோட ரிலீஜன் என்ற மாதிரி தான் எங்களை வெல்கம் பண்றோம். நாங்கள் அப்படி சரி. பட் உலகத்துல எங்களுக்கு வந்து சிங்களவர்களுக்கு எதிரான எங்களுடைய மனநிலையும் தமிழர்களுக்கு எதிரான சிங்களவர்களுடைய மனநிலையும் தான் மதத்தோட கனெக்ட் பண்ணி பாக்கிறோம். அவர்களுக்கு இந்து என்று சொன்னா
கஷ்டமாக இருக்குது, எங்களுக்கு பௌத்தம் என்று சொன்னா கஷ்டமா இருக்கு. உண்மையா அப்படி இல்லை. பட் ஆனா சிங்களவர்கள் ஓரளவுக்கு மாறி வந்துட்டீங்கன்னா அங்க புத்த கோயில் எல்லாத்திலும் இந்து கடவுள்கள் வைக்கலாம். தமிழர்களுக்கும் பௌத்தம் ஒரு பிரச்சனையா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு இல்ல இல்ல ஒரிஜினலா இல்ல. அங்க போகும்போது விகாரிகளுக்கு போறதோ, நாங்க சுற்றுலா போகும்போது எல்லா இடங்கள்ல இருக்கிற விகாரிகளை பாக்குறதோ, அங்க போய் வணங்குறதோ நாங்கள் செய்ய. அதே மாதிரி சொல்ல வந்து ஏற்கனவே இருக்கிற புத்தர் வழிபாட்டு இடங்களை கூட எங்களுக்கு அதுல பிரச்சனை இல்ல. யாரும் நாகவிகாரைய போய் ஆரியோளத்துல இருக்கிற விகாரைய போய் ஒரு பிரச்சனையும் கொடுக்கல. எங்க அது அரசியலாகவும் பௌத்தம் அரசியலாகவும் ஆக்கிரமிப்பாகவும் மாறுதோ, எங்களுக்கு எதிரான ஒரு பண்பாட்டு ஆக்கிரமிப்பா அது அவர்களால் பயன்படுத்தப்படுதோ, அந்த இடத்துலதான் எதிர்ப்பு. இல்ல அதான் இல்ல நான் சொல்ல வந்த விஷயம் அது இல்ல. எங்களோட டிஸ்கஷன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கிற எங்களையும் தெற்குல வடக்குல இருக்க தெற்குல இருக்கிறவர்களை தமிழர்கள் சிங்களவர்களா பாக்குறதை தவிர இந்துக்கள் பௌத்தர்களா பார்க்கல. அதனபடியால இப்ப நாங்கள் இந்துக்களா பார்த்தா கூட அவர்களுக்கு அது வித்தியாசம் இல்லை. இந்துக்களும் பௌத்தர்களும் இங்க இருக்க சைவ ஆக்சுவலி இங்க வந்து சைவர்கள் தான் இருக்கிற சைவர்களும் பௌத்தர்களும் இருக்கிறோம். அப்ப மதத்தால ஒரு இந்துக்களாகவும் எல்லாரும் மொழியாலதான் நாங்கள் சண்டை பிடிக்கிறோம்ன்றது இந்தியா இந்த ஆனபடியால அவர்கள் நாங்கள் இந்துக்கள் என்றதுக்காக இல்லாட்டி சைவர்கள் என்றதுக்காக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் நாங்கள் நினைக்கிறது ஒரு முட்டாள்தனம் நினைக்கிறேன். சரி, அது இருக்கலாம். அதுதான் அந்த முட்டாளர்களா தான் இருந்திருக்கிறோம்ன்றதான் என் வாதம். கடந்த 15-10 வருஷத்துல நாங்கள் முட்டாளர்களா தான் இருந்திருக்கிறோம்ன்றதான் என்னுடைய வாதம். என்னென்ன எனக்கு நல்லா தெரியும், தமிழ் பத்திரிகைகள் அந்த நேரத்துல இருந்த கட்டுரை எழுத்தாளர்கள் அவை எல்லாருமே பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்துட்டு இனி ஒரு தீர்வு தமிழர்களுக்கு வந்துடும், பாரதிய என்ன காங்கிரஸ் தான் அந்த காங்கிரஸ் அப்ப துரோகி, திமுக காங்கிரஸும் துரோகிகள் என்ற இடத்துல வச்சிருந்தாங்க. அதனால இந்த பாரதிய ஜனதா கட்சி ஏதோ ஒன்றை செய்திடும் என்ற ஒரு குறைந்தபட்சம் அழுத்தம் கொடுத்து இந்த அரசாங்கத்தை கொண்டு செய்விக்கும் என்றது. ஆனா நீங்கள் வழக்கமா சொல்ற மாதிரி அரசியல்வாதிகள் தீர்மானிக்கிற அதிகார வர்க்கம் தான் இந்த உறவுகளை தீர்மானிக்குது என்ற அடிப்படையில அதுல எந்த மாற்றங்களும் வரையில. இன்றைக்கும் என்னுடைய புரிதலாக இருக்கிறது, எனக்கு இருக்கக்கூடிய தொடர்புகள் ஊடாட்டங்கள் ஊடாக புரிதலா இருக்கிறது என்னென்னா, இந்தியா எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தயாரா இருக்குது. எந்த அளவில் என்ன, நீங்கள் பொருளாதார ரீதியா வளர்றதுக்கு, உங்களுடைய பகுதிகளை பாதுகாத்து கொள்றதுக்கு முடிஞ்ச வரைக்கும் தங்களால் என்ன முடியுமோ அதை செய்யறது, இதுக்கெல்லாம் தயாரா இருக்குது. ஆனா கொழும்பை தாண்டி ஒரு அரசியல் தீர்வுக்காக உங்களுடைய பக்கத்துல நிக்கிறதுன்றதுக்கு இந்தியா தயாரா இல்லை. அந்த விவகாரத்தை அது கொழும்பு கூடாக கையாளத்தான் அது விரும்புது. சரிதான், முடிஞ்ச வரைக்கும் தனக்கு சேதம் இல்லாம இந்த விவகாரத்துல அது கொழும்ப கையாளும். இதுதான் இப்ப இருக்கிற நிலைமை. சரி, இந்த நிலைமைக்கு மத்தியில நாங்கள் எப்படி ரியாக்ட் பண்றோம், அணுகிறோம் என்றது மிக முக்கியமானதா எனக்கு படுது. அப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்துத்துவ என்ற அடிப்படையில நாங்கள் அணுக போனமாக இருந்தால் நீங்க தமிழ்நாட்டை கைவிடுறீங்களான்னு அர்த்தம். இல்ல, இதுல வந்து இந்துத்துவா என்ற ஒரு பஞ்சாயத்துக்கு போறதுக்கு முதல் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு நீங்க சொன்ன விஷயம் 100% சரி. எப்படின்னு சொன்னா பொருளாதார ரீதியாக எங்களை மேம்படுத்துறதுக்கு உதவி செய்ய தயாரா இருக்கு, செய்து கொண்டுதான் இருக்குது. அதே மாதிரி மற்ற விஷயம் எங்களுடைய டெவலப்மெண்ட்ஸ் என்ற மற்ற ஏதாவது சமூக ரீதியான எங்களோட இடங்களை தக்க வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் உதவி செய்து கனெக்டிவிட்டியை வச்சிருக்கணும் விரும்புது, எல்லாம் சரி. ஆனா ஒரு அரசியல் ரீதியான தீர்வை ஒரு இந்திய அரசு வந்து எங்களுக்கு ஒரு போதும் தர்றதுக்கான தேவை இந்திய அரசுக்கு இல்லை. ஆனா இந்தியா அதை செய்யலைன்னா வேற யாரும் செய்ய போறோம் இல்ல, ஏன்னு இல்ல, பட் வேற யாரும் செய்யலாம், செய்யலாம். இந்தியா செய்யாதுன்னு சொல்றேன் நான். அப்படின்னு சொன்னா இதுல நாங்கள் எங்களோட பாப்புலேஷன் என்ன, தமிழர்களுடைய பாப்புலேஷன், வடகிழக்கு பாப்புலேஷன் ஒரு 2 மில்லியன், 1.5 to 25% மொத்த சிறுபான்மை 25%. நாங்கள் ஒரு 15 பாத்தீங்கன்னா வடகிழக்கு 2 to 2.5 மில்லியன் இருக்க போறோம். அவ்வளவு வராது. 2 மில்லியன். இந்த 2 மில்லியன் பாப்புலேஷனுக்கு ஒரு அரசியல் தீர்வு கிடைக்குமாக இருந்தால் எங்களோட இருக்கக்கூடிய எங்களுக்கு அருகாமையில இருக்கக்கூடிய அந்த தமிழ்நாடு பகைச்சு கொண்டு நாங்கள் ஒன்றும் செய்யலாம்னு சொன்னீங்கள் தான், சொல்ல வந்தீங்கள் தான். தமிழ்நாடு பகைச்சு கொண்டு நாங்கள் இந்தியாட்ட தமிழ்நாட கடக்கிறோம், நாங்க அகலக்கால் வச்சு தமிழ்நாட கடந்து டெல்லிக்கு கால வைக்க பாக்குறோம்ன்றதுதான் எனக்கு. அப்ப டெல்லிக்குள்ள பிரச்சனை எப்படி இருக்குன்னு சொன்னா, இங்க 20 லட்சம் பேருக்கு ஒரு அரசியல் தீர்வு கிடைச்சிட்டுன்னு சொன்னா
தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய 8 கோடி பேர், கிட்டத்தட்ட 200 லட்சம் பேர். எங்களை மாதிரி இல்ல 40 மடங்கு இந்தியா தனிநாட்டுக்கு தரக்கணும்ன்றதோ இல்ல தனிநாட்டுக்கு ஆதரவு அந்த மாதிரி நான் சொல்லவில்லை. நான் இங்க ஒரு அரசியல் தீர்வு அது இந்தியாவே கொண்டு வந்த 13 இருக்கலாம் அல்லது அதுக்கு மேற்பட்டதா. ஏன்னா இந்தியா பல சந்தர்ப்பங்கள்ல 13 தாண்டிய தீர்வு கொண்டு நாங்க வலியுறுத்துறோம் என்று மன்மோகன் சிங் காலத்துல இருந்து எல்லாரும் அறிக்கைகள்ல சொல்லி இருக்கணும். அந்த மாதிரி அதை வச்சுக்கொண்டுதான் ராஜபக்ஷ கூட நான் 13+ என்றதை பற்றியெல்லாம் கதைச்சிருக்கிறேன். நாடாளுமன்றத்தின் மேல் சபைகளை பற்றி எல்லாம் கதைக்கப்பட்டிருக்கு. அப்படியெல்லாம் இருக்குது. சரிதான். குறைந்தபட்சம் அந்த மாற்றங்களையாவது அங்க இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கான அதிகாரங்களோட குறைஞ்சது ஒரு அதிகாரத்தை குறைஞ்சது இல்ல அதுக்கு ஈக்குவலா கூட இருக்கலாம் தானே. என்ன அதை குறைக்கணுமா? அங்கேயே குறைச்சு கொண்டு வரீங்கன்னா அது வேற சர்ச்சைகள் எல்லாம் இருக்குதுன்னு வைங்க. சரி, இப்ப நீங்க அந்த மாநிலங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அளவுக்கு அதிகாரங்களையாவது எங்களுக்கு கொடுக்கல. இப்ப இந்தியால இருக்கிற மாநிலங்களுக்கு நிதி சார்ந்து ஒரு சுயாதீனம் இருக்கு. அவர்கள் வெளியில இருக்கிற யாரோட வேணுமென்றாலும் சைன் பண்ணி முதலீட்டை கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நிதி, நிலம், பாதுகாப்பு இது மூன்றும் வந்து அவைகளுக்கு இருக்கு. எங்களுக்கு இப்ப 13ல பாத்தீங்கன்னா அந்த அதிகாரம் இல்ல. அப்ப குறைந்தபட்சம் அப்ப நாங்கள் எங்களுடைய அபிவிருத்திக்கு அத நாங்களே தீர்மானிக்க கூடிய வகையில குறைந்தபட்சம் அங்க இருக்கக்கூடிய அதிகார அளவிலான ஒரு அதிகாரத்தையாவது அவர்கள் இந்தியா வந்து அந்த விஷயத்துல ஒரு அழுத்தத்தை கொடுத்து அந்த மாதிரியான ஒரு தீர்வையாவது கொண்டு வர்றதுக்கு முயற்சிக்கலாமா என்ற அதை பத்தி தான் நான் சொல்றேன். இந்த தீர்வை எங்களுடைய மக்களும் அரசியல் கட்சிகளும் ஏற்றுக்கொள்ளும் அல்லது ஏற்றுக்கொண்டு நான் சொல்றேன். அந்த மாதிரியான ஒரு முயற்சி பற்றி இன்றைக்கு 13 இருக்கிற அங்க இருக்கிற மாநில சுயாட்சியை விடவும் கீழ்நிலைமையில ஒன்றுமே இல்லாத ஒரு 13 நடைமுறைப்படுத்துறதுக்கு கூட இந்தியா முன்வராத ஒரு தன்மைதான் இருக்குது. ஏனென்றா நாங்கள் சென்னையை தாண்டி அகலக்கால் வச்சு டெல்லிக்கு காலை வைக்க முயற்சிக்கிற மாதிரி இந்தியா அதை செய்ய திரும்ப டெல்லி அதை அப்படி செய்யல. கொழும்பை தாண்டி எங்கள்கிட்ட வர்றது அல்லது எங்களை கையாள்றது என்றது வந்து அவர்களுக்கு அரசியல் ரீதியாக அந்த போக்கு இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா இதுல இல்ல சிக்கல் அப்படின்னு சொன்னா நாங்கள் எங்களுக்கும் டெல்லிட்ட நேரடியா போக வேண்டிய ஒரு சூழல் இருக்குன்னு சொன்னா கடந்த 10 வருஷங்களா தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற ஆக்கள் நேரடியாக மத்திய அரசுல அங்கம் வைக்கல. ஈவன் இப்ப வந்திருக்கிற இப்ப கடந்த 3 ஆண்டுகளா இருக்கிற திமுக அரசாங்கம் சரி, அதுக்கு முதல் இருந்த அஇஅதிமுக அரசாங்கம் கூட நேரடியாக இன்ஃபுளுன்ஸ் பண்ற அளவுக்கு இவர்கள் எதிர்கட்சி. திமுக இப்ப இருக்கிற திமுக வந்து எதிர்கட்சி. அப்ப நாங்கள் திமுகவை டச் பண்ணி கொண்டு போகலாமா என்றா அது இப்ப நாங்க திமுக ஊடாக டெல்லி இருந்தது அது பண்ணலாமா என்றால் நடக்க போறதே இல்லை. அதுக்கு முதல் இருந்த ஏடிஎம்கே அஇஅதிமுகவிலும் என்ன பிரச்சனைன்னு சொன்னா அவர்கள் வந்து எங்களுக்காக பேசுற ஸ்பேஸ் அவைகிட்ட இருக்க இல்லை. நேரடியாக அதிகாரத்துல இருக்க இல்லை. அதாவது மத்திய ஆட்சியில நேரடியாக பங்கு கொள்ள அமைச்சரவையில இருக்க இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய கடந்த 7-8 வருஷம் வந்து ஆட்சி செய்த கடந்த 7-8 வருஷத்துல வந்து உள்கட்சி குழப்பங்களோட அவர்கள் தங்களுடைய பஞ்சாயத்துக்கு டில்லிக்கு அடிக்கடி ஓடிக்கொண்டிருந்தார்கள். அதுவும் ஓபிஎஸ் இபிஎஸ் என்ற 2 மாற்றங்கள், அதாவது ஜெயலலிதா இறப்புக்கு பிறகு. அதே மாதிரி ஜெயலலிதா காலத்திலும் பாத்தீங்கன்னு சொன்னா கேசஸ் அதுன்னு சொல்லி அவைகள் டில்லிட்ட இன்னொரு ஆளுக்காக கேட்டு பெற்று தரத்துக்கோ இல்லாட்டி அவர்களுக்காக கதைக்கிறத விட தங்களுக்காக கேட்கறதுக்கு நிறைய இருந்தது. அப்ப எங்களுக்கு கடந்த 10 வருஷமா எங்களுக்கு உண்மையாகவே, அதாவது பிஜேபி இருந்த காலத்தை சொல்றேன், பிஜேபி ஆட்சி சொன்னா காங்கிரஸ் ஆட்சி வந்து எங்களுக்கு அந்த பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணது நேரடி ரிவெஞ்ச் என்ற மாதிரி எல்லாம் விட அதை விட்டுரும். இப்ப 10 வருஷமா இருந்த பிஜேபி ஆட்சி காலத்துல கூட எங்களுக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல ஆட்சி செய்து வந்த கட்சிகள் ஏடிஎம்கேயும் டிஎம்கேயும் வந்து டில்லிட்ட இருந்து எங்களுக்கு ஏதாவது கேட்டுப்படுறதுக்கான சூழ்நிலை அவர்களுக்கு இருக்கு, அங்க இருக்கிறாங்க. அப்ப நாங்கள் இந்த 10 வருஷமா நான் நினைக்கிறேன் எங்களுடைய தலைவர்களோ இல்லாட்டி இதுகளோ இவ போய் அங்க ட்ரை பண்ணி இவர்கள்ட்ட கேட்டு இவர்கள் அப்படி ஒன்றும் இல்லாம இங்க ஒரு கடிதம் எழுதினா போர்ட் பண்ணி போட்டு அதாலதான் நேரடியாக அப்படி நான் சொல்றது அதல்ல. உண்மையில ராஜதந்திரம்ன்றது
வெறுமனே இப்ப அமைச்சு அங்கம் வகிக்கணும் அவர்கிட்ட போய் கேட்டு ஒரு அமைச்சர்கிட்ட கேட்டு அவர் போய் பிரதமர்கிட்ட காய்ச்சி அப்படி எடுத்துட்டு வர்ற ஒரு விஷயமா இருக்க போறது. அது எங்களுடைய பிரச்சனைகள் சார்ந்து அப்படி இல்லை. ஆனா எங்களுக்கு உரையாடல்கள் தேவை, தொடர்ச்சியான உரையாடல்கள் தேவை. சரிதான். அந்த உரையாடல்களை நாங்கள் எப்படி வச்சிருக்க போறோம்? இப்ப இன்றைக்கு நீங்க இருக்கிற நிலைமையில பாத்தீங்கன்னா இவர் கடிதம் எழுதினா மோடிக்கு வாழ்த்து சொல்லினோம் அதெல்லாம் நடக்குது. என்றாலும் உரையாடல் இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா இல்ல சொல்ற வாழ்த்து மோடிக்கு தெரிய வர சவுத் பிளாக்ல அது கண்டிப்பா ஒரு சமரிய அறிக்கை போகும்போது இந்நேரம் இப்படி சொல்லிச்சினம்ன்றது அவர் அதை மைண்ட்ல எடுத்துக்கொள்வாரா இல்லையான்றதெல்லாம் வேற. ஆனால் இருக்கும் அல்லது இந்த விவகாரம் ஒருபோது பேச்சாக வரும்போது அல்லது அது கவனத்துக்குரியதாக வரும்போது அப்ப இந்த சவுத் பிளாக்ல இருந்து அந்த விவகாரங்களை எல்லாம் கொண்டு போய் இன்னும் எல்லாரும் இப்படி இப்படி சொல்லி இருக்கணும்ன்ற மாதிரி இருக்கலாம். அந்த இன்றைக்கு அது கவனத்துல இல்லை என்றாலும் ஒரு தேவைப்பாடு வரும்போது அது கவனத்துக்குரியதாக வரலாம். அதுல தவறு இல்லை. ஆனா அதை இன்னொரு பக்கத்துல நான் எப்படி அதை பாக்குறேன்னா எனக்கு இந்த தடவை தமிழக ஊடகங்கள் மோடியினுடைய வெற்றியை நீங்கள் கொண்டாடினதையும் திமுகவினுடைய வெற்றியை நீங்க கொண்டாடாததையும் மிக உன்னிப்பாக அவதானித்திருக்குது என்றதை பாக்குறேன். மோடியின் வெற்றியை இலங்கை தமிழர்கள் கொண்டாடிச்சினம் அப்படின்னு சொல்லல, இலங்கையில் மோடி வெற்றிக்காக கொண்டாட்டம் என்றது அங்கு ஒரு பரபரப்பான செய்தியாக காட்டப்பட்டிருக்கு. இல்ல உண்மையான பிரச்சனை அப்படி பெருசா கொண்டு ஆடப்பட இருக்கிற ஆட்கள் ஒரு கொஞ்சம் பேர் 15-20 பேர் அதுல நிக்கணும் என்றால் கூட அது அங்க கவனம் வருது. அங்க கவனம் வரும்போது எங்கள்கிட்ட இருக்க குறைபாடு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நாங்கள் இப்ப தமிழ் மக்கள் பொதுச்சபைன்னு தானே வைக்கிறோம். ஆனா தேசியம் பேசுறவர்களுக்கு மட்டும்தான் அதுல இடம் கூட நாங்கள் தமிழ் ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் உலக தமிழ் மக்கள் எல்லாருக்கும் பொதுச்சபை என்ற மாதிரி தான் வச்சிருக்கிறோம். நாங்கள் பேர் வைக்கிறோம். அப்படித்தான் நாங்க வெளிப்படுத்தோம். சரி, அப்ப ஊடகங்களுடைய பண்பியல்பிலையும் கூட அது அப்படிதான். இப்போ சரிதான். இப்ப சிவில் சிவில் சமூகங்கள் என்ன சிவில் சமூகங்கள் எத்தனைன்னு சொல்றதுக்கு பதில் நாங்கள் ஏதோ வடக்கு கிழக்குல இருக்கிற எல்லா சிவில் சமூகங்களையும் சேர்ந்து இதை செய்து அந்த மாதிரி பிரமையை ஏற்படுத்துறதுல நாங்கள் ஊடகவியலாளர்கள் கில்லாடியல். அது நாங்கள் மட்டுமில்ல, ஊடகவியலாளர்களே கில்லாடியல் இல்ல, உலகளாவிய ரீதியிலே நாங்கள் அதை எல்லாரையும் ஒரு இனத்துக்குள்ள சேர்த்துதான் சொல்றோம். மற்றது ரெண்டாவது அதுல இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் அந்த இவர்கள் திமுக கட்டித்தனங்கள் அது உண்டு. அதான் அங்க விமர்சகர்கள் நடுக சொல்லுகிறேன். இப்ப அந்த சமூக ஊடகங்கள் யூடியூப் சேனல்ஸ் வந்தபடியால ஒப்பீனியன்ஸ் இருக்குது. அப்ப அதுல சொல்லினா திமுக எதிர்கட்சியா இருக்கைக்குள்ளேயும் இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் எல்லாம் திமுக ஆதரவாக அதிமுகவுக்கு எதிராக சொல்றது. அப்போ ஒரு நியாயப்பாடு இருந்தது. பொதுவாகவே ஊடகங்கள் எதிர்கட்சிகளுக்காக, அதாவது அரசைக்க விமர்சிக்கிறது தான் அதுதான் தேவை, அதுதான் தேவை என்றது படியால ஆட்சியில இருப்பவர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டுல இருக்கு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் இப்போ இருக்கிற ஊடகங்கள் எல்லாம் திமுகவுக்கு ஆதரவான ஊடகங்களாகத்தான் இயங்குதே தவிர சொன்னா அவர்கள் ஊடகங்களை கையாளுற கட்டித்தரம் அது அந்த கருணாநிதி காலத்துல இருந்தே திமுக இருக்குது. ஆனா நான் சொல்றேன் வெறுமனே அதை அப்படி பார்க்கவும் கூடாது. என்னன்னா தமிழ்நாடு மாநிலம் அல்லது தெற்கு மாநிலங்கள் என்றது நீண்ட காலமாகவே பாஜகவுக்கு எட்டாத மாநிலங்களா தான் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த தடவை முதல்ல கேரளாவில் ஒரு பாஜக எம்பி வந்திருக்கிறாரு, முதலாவது எம்பி. அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு இருக்கும்போது இங்க பாஜகவுக்கு எதிர்நிலையில தான் மற்ற கட்சிகள் எல்லாம், திராவிட கட்சிகள் எதுவா இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டுல தான் இருக்கு. இப்ப இது திமுகவா அதிமுகவா மதிமுகவா அல்லது சீமானுடைய கட்சியான்னு இல்லை, எல்லா கட்சிகளுமே இதே ஒரு இந்துத்துவா கட்சியாகவும் தமிழ்நாடு மாநிலத்தை ஒரு என்னன்னு சொல்றது அந்த மாதிரியான ஒரு இடமாவும் பாக்குது. சரிதானே? அப்ப இவர்கள் உள்ள வர்றதுன்றது அந்த அமைதியை குலைக்கும் என்ற ஒரு பார்வை இருக்கு. அந்த இந்துத்துவ தத்துவத்தோட நீங்கள் இலங்கையில இருக்கிறவர்கள் அணுகிறீங்கள் என்றது இந்த இடைவெளியை இன்னும் பெருசாக்கும்னு நான் பயப்படுறேன். ஆனா அதுல அது நான் அவ்வளவுக்கு பயப்படுவணுமா என்ற ஒரு சந்தேகத்தை கண்டிப்பா பயப்பட வேண்டிய அவசியம் இருக்குது. என்னன்னா நீங்க பாத்தீங்கன்னா கடந்த தேர்தல்கள் எல்லாத்தையும் விட ஈழத்தமிழர் பற்றிய பிரச்சனை என்றது
தமிழக தேர்தல் களத்துல பேசுபொருளாகவே இல்லாம போனது. அதுவும் இப்ப நீங்க சட்டமன்ற தேர்தலில் அதை பற்றி பேச முடியாது, சரிதானே? அது சில நேரங்கள்ல பேசப்படலாம், எதிர்கட்சி அவரை வர குற்றஞ்சாட்டுறதுக்கு பேசப்படலாமே தவிர, இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தான் அங்க பேசப்பட்ட ஆக வேணும். ஏனென்றால் வெளிநாட்டு கொள்கைகள் தொடர்பான விஷயங்கள் அங்க அதுதான் இதை கையாள போகுதுன்றதுனால இந்த தமிழ்நாட்டுல அது பேசப்படுறது அழுத்தம் தரும் விஷயம். ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா வெறுமனே மீன்பிடி விவகாரம் மட்டும்தான், கச்சதீவு விவகாரம் மட்டும்தான் அங்க ஒரு பேசுபொருளா எடுத்துக்கொண்டு வந்ததுனால பேசப்பட்ட விவகாரமா இருந்ததே தவிர ஈழத்தமிழர் அரசியல் இலங்கைக்கான பிரச்சனையாக கச்சவையிலே தவிர ஈழத்தமிழர்கள் அதுல மென்ஷன் பண்ண இல்ல இல்ல அப்படி இல்ல. கச்சதீவை ஈழப்படுறது வாங்குறது காங்கிரஸ் என்ற அந்த மாதிரியான சர்ச்சையா இருந்ததே தவிர, எங்களோட தொடர்பு மட்டும் பேசப்பட்ட ஒரே விஷயம் கச்சதீவா இருந்ததே தவிர மற்ற எதுவும் இல்லை. எங்களுடைய அரசியல் அங்க இல்லை. அப்ப தமிழ்நாட்டில இருந்து நாங்க முற்றிலுமாக துடைத்து எடுக்கப்பட்டுட்டோம் எங்களுடைய பிரச்சனை. அந்த அப்படி நாங்கள் துடைத்து எடுக்கப்பட்டுட்டோம் என்றால் இந்திய மத்திய அரசாங்கத்துக்கு அழுத்தம் தரக்கூடிய எந்த ஒரு புள்ளியும் அங்க இல்ல எங்களுக்கு இல்ல. நாங்கள் அங்க நிராதரவா விடப்பட்டோம். நீங்க தனியா இங்க இருந்து கொண்டு டெல்லியை கையாள்றதுன்றது மிக கஷ்டமான விஷயம். பட் அது 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 நீங்க சொல்றது நீங்க ஒரு நியாயமான உங்களுடைய ஆதங்கம் என்றதை நான் ஏற்றுக்கொள்றேன். ஆனாலும் பாத்தீங்களா இப்ப கடந்த 10 வருஷம் சரி அதே பாருங்க, எங்களுக்கு எங்களுடைய யுத்தம் முடிவு அது வரைக்கும் எங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்ததுன்னா டெல்லியை கையாள்றதுல சிக்கல் இருந்தது என்னன்னு சொன்னால், விடுதலை புலிகள் அவர்களுடைய பிரதம மந்திரிய இதுல இன்வால்வ் பண்ணது நேரடியாக ஏதோ ஒரு வகையில இதென்றபடியால அந்த இதுல அவர்கள் நாங்கள் ஹேண்டில் பண்ண இல்லாம இருந்தது. அந்த போர் முடிவுக்கு வந்தா 2009 இருந்து இன்றைக்கு 15 வருஷமாக எங்களுக்கு தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள்கிட்ட இருந்து எந்த விதமான அரசியல் ரீதியா நாங்கள் பொருளாதார சமூக பொருளாதார ரீதியா இந்தியா நடுவண் அரசியல் செய்து கொண்டு இருக்குது, அரசியல் ரீதியான பெனிஃபிட்ஸையும் ஈழத்தமிழர்கள் பெற்றுக்கொள்ள. யோசிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சமா கடைசியில சீமான் ஈழத்தமிழர் பற்றி காய்ச்சி இந்த தேர்தல்ல அவரும் தமிழ்நாடுகளுக்கான உரிமைகளை பற்றி காய்ச்சிட்டு போயிட்டாங்க. அப்ப அது இவ்வளவு இப்ப நாங்கள் இந்த முறைதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி கொண்டாடி இருக்கிறோம்ன்ற குற்றச்சாட்டு நீங்க முன் வைக்கிறீங்க. அப்படி கொண்டாடுறதுக்கு ஒட்டுமொத்த ஈழத்தமிழர்களும் முகத்தோட கொண்டாடினோம்ன்றதும் அது எங்களுடைய முகமாக அங்க பிரதிபலிக்கப்படுது என்றதுதான் பிரச்சனை. ஆனா இது தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு நடந்த இன்சிடென்ட். இதுக்கு முதல் வர்ற 15 ஆண்டுகள்ல எங்கள்ட மறக்கப்பட்டு இதண்டப்பட்டு இல்லாட்டி எங்களை பற்றின எங்களுடைய அரசியல் தொடர்பான ஈழத்தமிழர்களுடைய அரசியல் தொடர்பான எந்த பேச்சும் தமிழ்நாடு அரசியல் வட்டத்துல இல்லாம போனதுக்கு ஒரு ரியாக்ஷனா இது எப்படி பாக்கணும் சொன்னா, நீங்கள் விழால ஒண்ணு செய்யல, நாங்கள் நேரடியா டெல்லியோட உறவை 15 வருஷமா நீங்க அதைத்தான் செய்து கொண்டிருக்கீங்க. என்ன நீங்க இங்க தமிழ்நாட்டுல இருந்த எல்லாரையுமே எதிர்த்தரப்புல நிறுத்தி போட்டீங்க நீங்க ஏற்கனவே. ஏன்னா உங்களுக்கு விடுதலை போராட்டம் முடிவுக்கு வந்த போது ஆட்சியில இருந்தவர்கள் காங்கிரஸ், அங்க அந்த காங்கிரஸோட கூட்டணி ஆட்சியில இருந்தவர்கள் திமுக. அப்போ நீங்க அவர்கள் எல்லாருமே எதிர்த்தரப்புல நிறுத்திட்டீங்க. நான் அந்த வார்த்தையை சொல்ல அதுக்கு பிறகு நாங்கள் திரும்ப வலியுறுத்துற மாதிரி இருக்கும்ன்றதுனால நீங்க எங்களுக்கு எதிர்த்தரப்புலயே குற்றஞ்சாட்டினதை சொல்றீங்களா, இல்லாட்டில் தமிழ்நாடு தலைவர்கள் எல்லாரையுமே தான் நாங்க குற்றஞ்சாட்டினாங்க. ஆனா இன்றைக்கு நீங்க திருப்பி இந்தியாவில தானே போய் நிக்க போறீங்க. இந்தியா இல்லாம உங்களால தீர்வு காண முடியாதுன்னு எப்படி அன்றையில இருந்து இந்த வரைக்கும் நான் சொல்றது எங்களுடைய நினைவு தெரிஞ்ச நாட்கள்ல இருந்து எங்களுடைய அரசியல் தலைவர்களும் எங்களுடைய மக்களும் ஆத்மாந்தமா இந்தியா தான் எங்களுக்கு ஒரு தீர்வு தரும் இந்த வரைக்கும் நம்பிக்கொண்டிருக்கோம், நம்பினாங்க. அதுக்கு முதல்ல அதீத விசுவாசமா எல்லாம் இருந்திருக்கிறோம். சரிதானே? காந்தி இங்க சிலை இருக்கு, வீடுகள்ல எல்லாம் காந்திக்கு நேருக்கு படங்கள் வச்சிருந்தாங்க. எங்களுடைய தலைவர் எங்களுக்கு என்ன எனக்கு அது சரியா தெரியல. எங்களுடைய தேசிய பாட தெரியல, ஜனகணமன பாட தெரியல நிலைமை இருந்தது. கிரிக்கெட் மேட்ச் தான் நாங்கள் குறைஞ்சிட்டு தானே நிறைய இன்றைய இளைஞர்கள் அவ்வளவு அப்படி இல்ல. ஆனா எங்களுடைய காலம் எங்களுக்கு முன்பட்ட காலத்து மிக தீவிரமா அதுல எல்லாம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு தொலைக்காட்சி அறிமுகமான காலங்கள்ல எங்களை பெரியம்மா வீட்டுல எல்லாம் ரவி சாஸ்திரிக்கும் என்ன மற்றவர் தமிழ்நாட்டுல இருந்த இன்னொருத்தர் இப்ப கமெண்ட்ரேட்டரா இருக்கிற
ஸ்ரீகாந்த் அவருக்கு வேணும் அவ்வளவு ரசிகர் பட்டாளம் வந்திருக்குது. அதாவது அங்க விக்கெட் விழுந்துட்டுதுனால் அது எங்கள ஒருத்தம் விழுந்துட்டான்ற மாதிரி கிரிக்கெட்ல அந்த நாள் ஞாபகங்கள் இல்லாட்டிலும் இந்திரா காந்தியின் மரண இது தூர்தர்ஷன்ல ஒளிபரப்பாயக்குள்ள ஒரு அழுது எங்களுடைய அயல்ல இருந்த பெண்கள் அதனுடைய மிகப்பெரிய தாக்கங்களுக்குள்ள இருந்த ஆட்கள் சரிதான். அந்த நிலைமைகள் இந்திய அமைதிப்படை வந்ததோட இல்லாம போச்சுதுன்றது உண்மை. அது கசப்பான அனுபவங்கள் எங்கள்கிட்ட இருக்குது. நாங்க அங்கேயே கொஞ்சம் அந்நியப்பட்டு போயிட்டோம். பிறகு அதுல இருந்து வெவ்வேறு சம்பவங்கள் தொடர்ந்து நிகழ்ந்ததன் அடிப்படையில நாங்கள் வெளியில வந்தோம். நான் சொல்றது என்னன்னா, இப்ப எங்களுக்கு அந்த ராஜதந்திர இடைவெளி ஒன்று இருக்குது இல்லையா, அந்த இடைவெளிய அந்த உரையாடல்களை நீங்கள் ஆரம்பிச்சாகணும். இந்தியாவும் டில்லியோடையும் சரி சென்னையோடையும் சரி உங்களுக்கு அந்த உரையாடல்கள் தேவை. டில்லியோட ஆரம்பிக்கிறது ஓகே. இப்ப நான் கேட்கறது இப்ப தமிழ்நாட்டுல, அதாவது நீங்க தமிழ்நாடு ஊடாக அந்த உரையாடல்களை வைத்திருக்கிறது எங்களுக்கும் பாதுகாப்பு. அதே நேரத்துல இந்தியாவையும் வழிக்கு கொண்டு வர சரி. இன்றைக்கு இந்த பாஜக அரசாங்கம் வரையில நாளைக்கு ஒருவேளை ஒரு ஆட்சி மாற்றம் வருது என்றால் கூட அந்த ஆட்சி மாற்றத்துல இவர்கள் பங்காளிகளாக இருப்பார்கள் என்றால் கூட உங்களுக்கு அந்த நீங்க பங்காளி ஆயினோட போய் உரையாடல்களை தொடங்க முடியாது. இல்ல நேரம் போய் நீங்க இருக்கிறீங்க கேளுங்கிறதுக்கு எங்களுக்கு என்ன தார்மீக? இப்ப இதுல இருக்கிற பெரிய நான் கொஞ்சம் ஓரளவுக்கு அவர்களுடைய அரசியல்ல தொடர்ச்சியா பார்த்து கொண்டு வரணும்ன்றபடியால இதுல என்ன இருக்கிற இந்த தமிழ்நாடு டெல்லியை ஹேண்டில் பண்றதுக்கு இப்ப அங்க பொருத்தமான தலைவர்கள் இல்லைன்றது எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. பேர் சொல்லக்கூடிய மாதிரி எங்களுக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர்கிட்ட போய் பேசி அவருடாக அப்படி இல்லை. விடுதலை புலிகள் இருந்த போது கூட எம்ஜி ராமச்சந்திரன் டெல்லியோட தொடர்பாடு மூலமாக இருக்கல ராமச்சந்திரன் ஆட்கள் புலிகளும் புதுடில்லியை நேரடியாக கையாளல. அதாவது இந்த ராஜீவ்காந்தி கொலைக்கு முன்பட்ட காலத்தை பற்றி கேட்கிறேன். இந்தியா புலிகள் உட்பட மற்ற எல்லாருக்கும் பயிற்சிகள் கொடுத்த காலங்கள்ல எல்லாம் டெல்லி புலிகளை அணுகினதும் தமிழ்நாட்டுக்கு ஊடாகத்தான். அதே மாதிரி அண்ணன் பாலசிங்கம் வந்தாலும் அவர் போய் நேரடியா டெல்லியில இறங்கி பேசிட்டு அவர் தமிழ்நாட்டுக்கு சென்னைக்கு சென்னை ஊடாகத்தான் டெல்லிய இதுக்கு முன்பட்ட காலத்துல ராஜீவ் மரணத்துக்கு முன்பட்ட காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா உண்மையா நாங்கள் போயில்லை. அவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளால எங்களை அணுகினாவே இந்திய நடுவர் மத்திய அரசு நாங்கள்லாம் அணுகினாங்க. பயிற்சி உட்பட விஷயங்களுக்கு நாங்கள் அணுகினாங்க. அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு ஓமண்டு வந்தவை. அதான் சொல்றேன். அந்த உரையாடல் தான், அந்த உரையாடல் போக்கு இங்க இருந்து போன போக்குல அவர்கள் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு கையப்படுத்தி கொண்டு தங்களுடைய ஒருவேளை நாங்கள் 10 பேருக்கு எதிர்பார்த்திருந்தால் அவர்கள் 1500 பேருக்கு பயிற்சியை கொடுத்து ஆயுதம் கொடுத்தினோம்ன்றதெல்லாம் இருக்க வச்சுதானே. ஆனா அந்த உரையாடல் இப்பவும் என்னன்னா, இந்த நீங்க சொல்ற மாதிரியான பெருமுகங்கள் ஒரு முதலமைச்சரோ அல்லது அங்க இருக்கக்கூடிய அவருடைய அடுத்த நிலைப்பட்ட மகனோ அந்த மாதிரி இல்ல. ஆனா எங்களுக்கு ஒரு உரையாடல் இது தேவை. என்னன்னா நாங்கள் கடைசி போர்க்காலத்தினுடைய கடைசியில அந்த உரையாடல் தேடினாங்க. அப்ப யாரையோ எல்லாம் தொடர்பு கொண்டு எங்களுக்கு டெல்லியோட உரையாடுறதுக்கு தேவை இருக்குது. அதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தாங்க கேட்கிறோம் தானே. அப்ப வேலை செய்த அந்த தலைவர்கள் எல்லாரும் அப்படியே இருக்கணும் என்று சொன்னா, நாங்கள் நீங்க சொன்ன மாதிரி கருணாநிதியோடயோ ஜெயலலிதாவோடய நேரடியான மாவட்டத்தை வச்சிருக்கிறது. அதுக்கு அடுத்த கட்ட தலைவர்களோட நாங்கள் யாரோட எல்லாம் எங்களுடைய ஈழத்தமிழ் தலைவர்களோ இல்லாத அதுக்கான தொடர்பாளர்கள் இருந்துச்சுனமோ அவர்கள் எல்லாம் இருக்கணும். ஆனால் எங்களுடைய இங்க இருக்கக்கூடிய தலைவர்களோ அல்லது இங்க இருந்து அந்த உரையாடல்களோ அப்படி நிகழலை என்று அந்த நெருக்கம் இல்லை. அதுக்கு பிரச்சனை நாங்கள் இப்ப செய்ய வேண்டியது. நீங்கள் நாங்களுமே கவலைப்படுற அளவுக்கு இல்லாட்டி இதன்ற அளவுக்கு எங்கடையாக்கள் இங்க கொண்டாடி இருக்கவே தவிர இவர்கள் நேரடியா டெல்லியோட இந்த தொடர்பு இல்லை என்றது ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப நாங்க பேர் சொல்லக்கூடிய ஊடாக அங்க ஒரு பிம்பம் காட்டப்படுதல்லோ. இப்ப நீங்க உரையாடல் இல்லாத போது உங்களுக்கு அந்த பிம்பத்தை தானே பாலிசி மேக்கர்ஸுக்கும் போகுது, ஆட்சியாளர்களுக்கும் போகுது. அப்ப உங்களுக்கு உரையாடல் இருந்தால் தான் நீங்கள் அங்க விளங்கப்படுத்த முடியும். இது யார், இதுக்கு பின்னணியில இருக்கிறவர்கள் யார், இந்த அமைப்புன்றது எவ்வளவு தூரத்துக்கு
செல்வாக்குள்ள ஒரு அமைப்பா இருக்குது என்றதை நீங்க அங்க விளங்கப்படுத்துறதுக்கு கூட உங்களுக்கு அந்த உரையாடல் சேனல் இல்லை. ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா வைகோவா இருந்தாங்க, கனிமொழியா இருந்தாங்க, ஈவன் அதை தாண்டின எங்கட ஜெகத் கஷ்பாரா இருந்தாங்க, ஈவன் ப சிதம்பரம் எல்லாம். ஏன் அவர்கள் அதை முறிஞ்சு கொண்டவர்கள் இல்லாட்டி இங்கே இருக்கிறார்கள் அந்த தொடர்புல அவர்கள் யாருமே அந்த அந்த ரப்போ யாருக்கு இருக்குதோ அவர் தான் நாடணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஓகே, அவர்கள் வர வேண்டிய தேவை எங்கள் ஒன்றும் இல்லை. அவர்கள் ஒரு உணர்வு ரீதியாக எங்களுக்காக குரல் கொடுத்தார்கள், அல்லது அவர்கள் உணர்வு ரீதியாக எங்களை பாதுகாக்க முற்பட்டார்கள் என்றது இருக்கு. அதுக்கும் கூட நாங்கள் பல விமர்சனங்களை வச்சதுக்கு பிறகு அவர்கள் அப்படி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கணும்ன்ற தேவை எதுவும் இல்லை. அல்லது அவர்களுக்கு பாக்குறதுக்கு நிறைய வேலை இருக்கும் போது எங்களையே எப்பவும் கவனிச்சு கொண்டிருக்கிறதுக்கும் தேவை. அப்ப தேவை இருப்பவர்கள் நாங்கள் தான். அவ வந்து அவ வெட்டி ஒருவேளை அவ வெட்டிட்டே போனாலும் கூட நாங்கள் அவர்களுக்கு பின்னால செல்ல வேண்டிய தேவை ஒன்று இருக்குது. எனக்கு இப்ப மண்டைக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கேன்னா, இப்ப பொது வேட்பாளர் பிரச்சனையில ஒரு வகையான துறைப்பட்ட பந்தங்களுக்கு இப்ப நாங்கள் இப்ப இதை சொன்னோட இந்தியாவோட இளத்தோட உறவை வச்சிருக்கோம். இப்ப இந்த டிஸ்கஷனை கொண்டு வரோம்னு சொன்னா இவர்கள் இந்தியா நாங்கள் உறவு வச்சிருக்கோம்னு நாங்கள் இன்சிஸ்ட் பண்றது என்ற நிலைமை இல்ல. நீங்கள் ஏற்கனவே இந்தியாவை தவிர்த்து உங்களுக்கு தீர்வுக்கு வழியே இல்லைன்னு நீங்கள் ஏற்கனவே எல்லாரும் தலைவர்களும் சரி மக்களும் எல்லாரும் சொல்லிட்டீங்க. அப்படி சொல்லுற போது நான் சொல்றது என்னன்னா, நீங்கள் தமிழ்நாட்டுக்கு ஒரு பிள்ளையான ஒரு செய்தியையோ அல்லது பிம்பத்தையோ காட்டி கொண்டு போறது என்றது நல்லது இல்லை. ஆகவே நீங்க அதுல கவனமா இருக்க வேணும். நீங்கள் டெல்லியை அணுகிறது என்றது சென்னையை புறக்கணித்ததாகவோ அல்லது சென்னையை கடந்ததாகவோ இருக்கக்கூடாது என்றது. அப்படி இருந்தால் நாங்கள் அதனுடைய மிக மோசமான விளைவை நாளைக்கு மன்னாருக்கும் தலைமன்னாருக்கும் என்ன ராமேஸ்வரத்துக்கு இடையில ஒரு தொடர்பு வந்தாலும் அல்லது ஒரு பாலமே கட்டப்பட்டால் உடனடி உறவு யாருக்கு ஏற்பட போகும்? இல்ல அது இல்ல. இப்ப ஈவன் கப்பல் போக்குவரத்து வந்தாலும் இப்ப பிளைட் போகுது, சென்னைக்கு தான் போகுது என்றதெல்லாம் தாண்டி இப்ப நான் என்னுடைய இது என்னன்னு சொன்னா, இப்ப இந்த கொண்டாடின இந்த நிகழ்வுன்றது வந்து உண்மையிலேயே அந்த உறவு டெல்லிக்கான உறவை வச்சு கொண்டுதான் கொண்டாடுனா இல்ல அதுதான் டெல்லி என்ன அது செய்தவர்களும் அவர்களுடைய நோக்கமும் எல்லாமே டெல்லி தான். அதுக்காக தான் அவர்கள் காவியே போடுற. அவர் மனோபல சத்தியதானந்தன் தமிழ்நாட்டுக்கு போய்க்க வெள்ளையமா தான் போடுறாங்க. காவி போட்டாங்க. இங்க இருக்கும்போது காவி போட்டு காவியில இதுவும் கட்டி தலைப்பாக கட்டி 10வது கண்டைக்கு காவி கொடி வேற பிடிச்சு கொண்டு அப்படிதான் செய்தாரு. சோ அப்ப அந்த காவி என்றதுக்கு தமிழ்நாட்டுக்கு போய்க்க அப்ப காவி போட்டு போடலாம் இல்லையா? அது போட மாட்டார் கடைசி வரைக்கும். அவருக்கு அங்க வெளியிட்டு இதுகள் எல்லாமே ஆனா அவர் அங்க போகும்போது அதெல்லாம் செய்ய மாட்டார். அப்ப அது நேரடியாக அணுகல் தான். அவர் தமிழ்நாட்டுக்கான தொடர்பாடல்கள் இல்லாத ஆளும் கிடையாது. இல்ல அவர் அங்க பெரிய பேஸ் வச்சுக்கலாம். சரிதானே. அவர் ஆட்சியாளர்களோடையும் அவருக்கு ஒரு அவரை நல்ல மதிப்பான இடத்துல வச்சிருக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும்போது வெறுமனே நான் சொல்றேன்னா வெளி பிம்பம் என்றது ஒன்று இருக்குது இல்லையா? அங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆட்சியாளர்களோட தொடர்பை வச்சிருக்கிறதுக்கு ஒரு பப்ளிஷரை தவிர ஈஸியான வழிமுறை இல்ல. அதனால அவரு இப்ப இந்த அண்மை ஆண்டுகள்ல அவருக்கும் அந்த தொடர்புகள் எவ்வளவு தூரம் இருக்குன்னு தெரியாது. ஆனா அவருக்கு ஒரு நல்ல மரியாதை இருக்குது அங்க ஆட்சியாளர்கள்ட்டையும் சரி கட்சிகளுடைய தலைவர்கள்ட்டையும் சரி. ஆனா அது எப்படி என்ன அவராக வில்லங்கப்பட்டு போய் நான் பேச வேணும் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிற வரைக்கும் அல்ல அதுக்கான முயற்சி எடுக்கிற வரைக்கும் நீங்கள் அந்த உரையாடலுக்குள்ள போக முடியுமான்ற கேள்வி இருக்கு. நான் சொல்றேன்னா அது எல்லாத்தையும் தாண்டி நாங்கள் ஒரு தொடர்ச்சியான உரையாடல்களை அவர்களோட தொடர்பையும் தொடர்ச்சியான உரையாடல்களையும் வைத்தாக வேண்டும். அவர்களுக்கு இங்க இருக்கிற நிலைமைய யதார்த்தம் என்னன்றதை தொடர்ந்து அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். அது எவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் அவர்களுடைய ஆதரவிலையும் எங்களுடைய தீர்வு என்றது தமிழ்நாட்டினுடைய அழுத்தம் இந்திய அரசுக்கான தமிழ்நாட்டினுடைய அழுத்தத்துல எவ்வளவு தூரம் தங்கி இருக்குது என்றதை நாங்கள் தொடர்ந்து அவர்களுக்கு நாங்க உலகத்துக்கு சொல்ல போறோம். வேட்பாளரை வச்சு அமெரிக்காவுக்கு சொல்ல அமெரிக்காவும் பிரிட்டனும் எதுவும் செய்யல. நாங்கள் சொல்றது எங்களுடைய அரசியல்வாதிகளை தானே குறிப்பிடுறீங்க. நீங்க நேற்று சொன்னீங்க பொதுச்சபைன்னா எனக்காகவும் இருக்கிற பொதுச்சபை தான். அதை செய்ய போறது அதுதான். பொது வேட்பாளர் நிறுத்தி என்ன சொல்ல போயிருந்தோமா அதுதான் சொல்ல போயிருந்தோம். உலகம் அங்க இருக்கு. இல்ல அது உங்களுடைய அந்த எண்ணப்பாடு வந்து நிச்சயமா ஒரு சரியான விஷயம்தான். பட் இப்ப நான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டிலும்
அடுத்த எலெக்ஷன் ஆட்சி மாற்றத்துக்கானதா தான் இல்ல நீங்க கவனிக்காம மோடியை வாழ்த்தின எந்த தலைவரும் தமிழ்நாட்டுல நீங்க 40க்கு 40 எடுத்திருக்கிறீங்களே என்று ஸ்டாலினுக்கு வாழ்த்து சொல்லல. டெக்னிக்கலி அது ஸ்டாலினுக்கான வெற்றி இல்லைன்றதுதான் உண்மையான விஷயம். நாங்கள் பலதான் முயற்சி செய்துட்டோம். சரிதானே? ஐநா அண்டம் கடந்த 10 வருஷங்களாக பயங்கரமா ஐநா இன்றைக்கு அதை பற்றி கதையே இல்லை. சரிதான், நிறைய பேருக்கு இந்த முறை தெரியும். நிறைய பேருக்கு எப்ப நடந்தது, என்ன நடக்குது, என்ன முடிவெடுத்தது, என்ன ஒண்ணும் இல்லை. அதை விட்டாச்சு. சரிதான், ஏன்னா முடியல, அங்க இருந்து ஒன்றும் முடியல. திருப்பி அக்டோபர்ல திரும்ப வரும்போது சும்மா அங்கங்க ஒரு 4 நியூஸ் வரும். சரிதான், அன்றைக்கு இருந்த மாதிரி இன்றைக்கு ஐநா இல்லை. அது மாதிரி சர்வதேசம் பண்ணோம். அந்த சர்வதேசங்களும் எங்களுக்கு இதுவரைக்கும் ஒன்றை செய்ததில்லை. இடையில என்ன நிலை மாறுகால நீதி என்றம், பரிகார நீதி என்றம், கலப்பு பொறிமுறை என்றம், சர்வதேச நீதி விசாரணை என்றம், எல்லாம் செய்து பார்த்தேன். சரிதானே, ஒன்னும் நடக்கல. அப்படி இருக்கும்போது நீங்கள் அடுத்த கட்டத்துல ஆவது ஏதாவது உருப்படியான வழிமுறைகளை நோக்கி போவினோமா என்று கேட்டா, இப்ப நாங்க சொல்றதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அல்லது அதை பற்றி ஒருவேளை சரி மைண்ட்ல ஒரு மூலையிலேயாவது அது ரெஜிஸ்டர் ஆயினா நல்லது. இப்ப நாங்க வாழ்த்தினா அப்படி ஸ்டாலின் மைண்ட்ல இருக்கும், அப்படி அந்த மாதிரி ஆவது இருக்கு, போனா நல்லது. ஆனா என்ன பிரச்சனை, நாங்களே இதை பற்றி விவாதிக்க வேண்டி இருக்குதுன்னா அவர்கள் செய்யணுமோ இல்லையோ, இவர்களுக்கு குத்துதோ குடையதோ இல்லையோ, அதை பற்றி பிரச்சனை. ஆனா இது ஒரு விளைவை உருவாக்க போகுது இல்லையா? அந்த விளைவால பாதிக்கப்பட போறார்கள் நாங்கள் கடைசி. அவர்கள் போயிடுவார்கள், அவர்கள் சோசா போயிடணும். தமிழ்நாட்டிலேயே அவர்கள் படிக்குதுன்னா அதெல்லாம் அங்கேயே கல்யாணம் கட்டி அங்கேயே படிச்சு அங்கேயே எல்லாம் நடந்து அவர்கள் போயிடுவேணும். சரிதான், ஆனா யார் பாதிக்கப்படுறார்கள்? இங்க இருந்து இங்கேயே இதுதான் மண், இதுதான் எங்கட களமண்டு நினைச்சு இங்கேயே இருந்து சாகிறவர்கள்லாம் பாதிக்கப்பட போறோம். அப்ப எங்களுக்கு அதை பற்றிய கவலை இருக்கு. கண்டிப்பா நீங்க உங்களுடைய அணுகுமுறை எங்களை என்ன வகையில எல்லாம் திருப்பி தாக்க போகுது என்றதை பற்றிய கவலை இருக்குது என்றது அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இதை பேசின வழி. நாங்க சொல்லி அவர்கள் அதெல்லாம் நடக்கணும் 2000 வருஷமா வள்ளுவரும் யாரும் சொல்லாததான் நாங்க சொல்லிருக்கிறோம். ஒட்டன முக்கா வரியில சொன்னதே 1.5 மணித்தியால காய்க்கிறதே அங்கிட்டு அப்படி ஒரு எதிர்பார்ப்பு எங்களுக்கு கிடையாது. பட் ஆனா யாரோ 4 பேருக்காவது அது சரி என்று பட்டுதுண்டா அல்லது இப்படியும் இருக்கலாமோன்னு யோசிச்சு அவர்களுடைய அறிவு கண்ணுல அங்கங்க ஏதாவது ஒரு திறந்ததுன்னா அது அவ்வளவுமே போதும்னு நினைக்கிறேன். உண்மையா நாங்கள் இப்ப இது இந்திய தேர்தல் முடிவுகள் அலசலா இல்லாமல் அந்த தேர்தல் முடிவு ஆரம்பத்திலேயே சொன்னேன், எங்க எறிஞ்சாலும் காலத்துல பொது வேட்பாளர் எங்களுடைய அரசியல் கட்சிகள் வற்றதை தாண்டி இப்ப இந்திய அந்த பெரும் கண்டத்துல பெரிய நாடொன்ல நடந்த தேர்தலுக்கு நாங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கிறோம். அவர்கள் தொடர்பான நம்பிக்கை எங்கள்கிட்ட நிறையவே இருக்குது, எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்குது. அந்த இந்திய தேசம் எங்களுடைய அரசியல் அபிலாஷைகளுக்கான தீர்வு தொடர்பாக எங்களுடைய அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்கும் என்று சொல்லி இன்ற வரைக்கும் மக்கள் நம்பினவர், அரசியல்வாதிகள் நம்பினோம் இல்லை தெரியல, மக்கள் நம்புறபடியால ஊடகங்களாகிய நாங்கள் அதை பிரதிபலிக்க வேண்டிய ஒரு இதுல இருக்குது. அதுக்கு நாங்கள் ரியாக்ட் பண்ணது சரி போல இல்லாட்டி இனிவரும் காலங்களில் எங்களுடைய அரசியல் தலைவர்கள் அல்லது எங்களுடைய தலைவர்கள் அரசியல் என்பது மட்டும் இல்லாம நாங்கள் டாபிக்ல அரசியல் மட்டும் வரையில் எங்களுடைய தலைவர்கள் அல்லது எங்களை மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துறவர்கள் அணுகுமுறையில் என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தலாம், அது நீண்ட காலத்துல எங்களுக்கு எப்படி ஈழத்தமிழர்களுக்கு எங்களுடைய அரசியல் அபிலாஷைகளை பூர்த்தி செய்யறதுக்கு எந்த வகையில சப்போர்ட்டா இருக்கும் என்ற மாதிரியான ஒரு டாபிக்கை வச்சுக்கொண்டு இன்றைய அரட்டை நகர்ந்திருக்கிறது. நீங்களும் போர் அடிக்காமல் தொடர்ச்சியா பாப்பீங்களா நினைக்கிற நன்மை காலமாக உண்மையா வியூஸ்ல அதிகரிப்பு இருக்கோ இல்லையோ விமர்சனங்கள் வர தொடங்கி இருக்குது. கொமெண்ட்ஸ் ஹெல்தியா சரி போல என்றதை தாண்டி ஏதோ நம்பர் ஆஃப் கொமெண்ட்ஸ் பாக்குறோம். தொடர்ச்சியான பார்வைகள்ல சில அதிகரிப்பு இருக்குது. சில டாபிக்ஸுக்குள்ள இப்போ ஓரளவுக்கு எங்களுக்கு இந்த அரட்டை போய்க்குள்ள கிட்டத்தட்ட இது 25 தாண்டி போய் கொண்டிருக்கிறோம். அதுல என்னன்னு சொன்னா ஓரளவுக்கு மக்கள் என்னத்தை இந்த சமூக வலைத்தளங்களோட போற மக்கள் என்ன டேஸ்ட்ல இருக்கணும்ன்றதை ஸ்டடி பண்ண முடியாது இருக்குது.
அப்ப உண்மையா நான் இதுல ஜஸ்ட் சப்ஜெக்டை தாண்டி வெளியில ஒரு விஷயம் சொல்றேன். எப்படின்னு சொன்னா இப்ப நாங்கள் ஒரு 25 வீடியோ விட்டுட்டு எங்களுடைய வலைத்தளத்துல இருக்கக்கூடிய மக்களோட மென்டாலிட்டியை பற்றி ஒன்றளவுக்கு ஸ்டடி பண்ற அளவுக்கு வளர்றோம்னு சொன்னாங்க. ஃபேஸ்புக் டேட்டாவை விற்கிறாங்கன்னு சொல்லி நாங்க சத்தம் போடுறது எவ்வளவு பெரிய விஷயம். இத்தனை லட்சம் பேர்ட்டு இவ்வளவு உணர்வுகளை, இது ஜஸ்ட் வெறும் ரியாக்ட். எங்களுக்கு வரக்கூடிய ஃபீட்பேக் அதுல ஒரு 10 பேர் கமெண்ட் பண்ணினா அதுக்கும் எத்தனை பேர் வியூ பண்ணினா அவ்வளவு நேரம் வியூ பண்ண விஷயத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் ஒரு எங்களோட சமூகத்தை ஜட்ஜ் பண்றோம்னு சொன்னா அவனுக்கு முழுக்கத்தையும் கொட்டுறான். அது ஒன்று எங்களுக்கு ஃபேஸ்புக்ல எல்லாம் பாக்குறதை தாண்டி பார்க்காத நிறைய பக்கங்கள் இன்பாக்ஸ் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் படிச்சு கொண்டு அவன் படிக்க போறது இல்ல எல்லாமே. ஆமா, மெஷின் படிச்சு அதை அனலைஸ் பண்ணி பிக் டேட்டான்ற ஒரு கன்செப்டுக்குள்ளால அனலைஸ் பண்ணது. சரி, கொஞ்சம் வித்தியாசமான ஆனால் எங்களுடைய அரசியல் சார்ந்த இன்றைய அரட்டை நகர்ந்திருக்கிறது. இன்னும் ஒரு அரசியல் அரட்டையிலே மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி.